ஓவியகுமார், வணக்கம். திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ரயிலானது 20 பெட்டியுடன் இன்று முதல் தனது சேவையினை விரிவாக்கம் செய்துள்ளது. இன்று காலை 20 பெட்டிகளுடன் வந்தே பாரத் ரயிலானது திருநெல்வேலியில் இருந்து சென்னை கிளம்பி சென்றது. திருநெல்வேலி சென்னை வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இதற்கு இருக்கும் வரவேற்பை பார்த்துவிட்டு பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டத்தை தென்னக ரயில்வே தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் திருநெல்வேலி சென்னை எழும்பூர் இடையே இயங்கி வரும் வந்தே பாரத் ரயிலில் முதலில் 8 பெட்டிகளில் ஆரம்பித்தது. பின்னர் இது 16 பெட்டியாக கடந்த ஜனவரி மாதம் அதிகரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்தும் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. என்று அதில் டிக்கெட் பதிவு செய்தாலும் காத்திருப்பு பட்டியல் இருப்பதாகவே பயணிகள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். இதனை அடுத்து தற்போது 16 பெட்டிகள் கொண்ட நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயிலானது 20 பெட்டிகளுடன் இயங்கும் வகையில் தென்னக ரயில்வே அறிவிப்பினை வெளியிட்டது. இந்த புதிய பெட்டிகளுடன் கொண்ட புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்று காலை 6 மணிக்கு திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்பட்டது. கூடுதல் பெட்டிகள் இயக்கப்பட்டது தென் மாவட்ட மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். வந்தே பாரத் ரயிலானது சாதாரண ரயிலை விட கட்டண விகிதம் சிறிது அதிகம் இருந்தாலும் திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு மிக விரைவாக செல்லும் வகையில் இருப்பதால் தென் மாவட்ட மக்கள் அனைவருமே இதை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் மதுரையில் இருந்து பெங்களூர் வரை செல்லும் வந்தே பாரத் ரயிலையும் திருநெல்வேலி வரை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் வந்தே பாரத் ரயிலில் 20 பெட்டிகளுடன் இன்று காலை இயக்கப்பட்டது. பலருக்கும் அந்த ரயிலில் இடம் கிடைத்து பலதரப்பு மக்களையும் மகிழ்ச்சி அடைய வைத்துள்ளது என்றே கூற வேண்டும். ஓவியகுமார்.